அல்லேலூயா. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தில் இந்த காலை அரணைக்கு வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆமென். இந்த காலை வேளையிலே நம்ம எல்லாரும் ஜெபத்தோடு காணப்படுவோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படும்படியாக நம்ம எல்லாரும் ஜெப சிந்தையோடு நாம் காணப்படுவோம். இந்த மாதத்திலே நாம் விசுவாசிக்கத்தக்கதாக, அறிக்கையிடத்தக்கதாக, ஜெபிக்கத்தக்கதாக தேவன் நமக்கு ஒரு வேத பகுதியை நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். வாசிப்போம். ஆதியாம் புஸ்தகம் அதனுடைய 21வது அதிகாரம். ஆதியாகம் 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் யாராவது ஒருத்தர் சத்தமாக வாசிப்போம். அக்காலத்தில் ஆபிமெலேக்கும் அவன் சேனாதிபதியாகிய பிகோலும் ஆபிரகாமை நோக்கி, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார். போதும். வேதம் சொல்லுகிறது, அக்காலத்திலே அபிமெலேக்கும் அவன் சேனாதிபதியாகிய பிகோலும் ஆபிரகாமை நோக்கி, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார். ஆகையால் நீ எனக்காவது என் குமாரனுக்காவது என் பேரனுக்காவது வஞ்சனை செய்யாமல் நான் உனக்கு செய்த தயவின்படியே நீ எனக்கும் நீ தங்கியிருக்கிற இந்த தேசத்திற்கும் தயவு செய்வேன் என்று இங்கே தேவன் பேர் எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அதற்கு ஆபிரகாம், நான் ஆணையிட்டு கொடுக்கிறேன் என்றான். ஆமென். இந்த மாதத்தில் ஆண்டவர் நம்ம விசுவாசிக்கத்தக்கதாக கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தை தருகிறார். என்ன சொல்லுகிறார்? நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார். இது யார் சொன்னா, யாரை பார்த்து சொன்னார் என்கிற இந்த வார்த்தையை கொஞ்சம் நம்ம ஆழமாக யோசித்து பார்ப்போம் என்றால் தேவனுடைய சத்தியம் நமக்கு புலப்படும். இந்த வசனத்தை சொன்னது யார்? இது தேவன் இறங்கி வந்து ஆபிரகாமை பார்த்து சொல்லல, மகனே ஆபிரகாம், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லவில்லை. யார் சொன்னா? பெலிஸ்திய தேசத்திலே கேரார் என்று சொல்லக்கூடிய பகுதியை ஆளுகை செய்து கொண்டிருந்தான அபிமெலேக் என்கிற ஒரு ராஜா, அவனோடு கூட சேர்ந்த அவனுடைய சேனாதிபதியாக இருக்கிற பிகோல் என்கிற ஒரு மனிதன் ஆபிரகாமிடத்தில் வந்து சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் என்பதாக இங்கே இந்த மனிதன் சொல்லுகிறார். அப்படின்னா இது என்ன வார்த்தை? ஒரு மனிதன் மேல் தேவன் ஒரு அடையாளத்தை வைத்திருக்கிறார் என்பதை புறஜாதியில் இருக்கிற ஒரு மனிதன் கண்டுபிடிக்கிறான். ஆமென். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்க மேல ஒரு அடையாளத்தை போட விரும்புகிறார், ஒரு முத்திரை போட விரும்புகிறார். நீங்கள் ஒரு பிராண்டட். ஆமென். நீங்கள் ஒரு சிறப்பு வாய்ந்தவர்கள். உங்க மேல ஆண்டவருடைய முத்திரை இருக்கிறது என்பதை அநேக மக்கள் அறிய போகிறார்கள். கடைக்கு போகும்போது கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்கிறவங்க என்றைக்குமே பார்க்குற பொருளெல்லாம் வாங்க மாட்டாங்க. கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய அல்லது நல்ல ஒரு பிராண்டட் பொருள், நல்ல முத்திரை உள்ள ஒரு பொருளை வாங்குவாங்க. ஏனென்றால் அவங்களுக்கு தெரியும், இதுதான் நம்முடைய வீட்டுக்கு ஏற்றது, இதுதான் நம்முடைய தொழிலுக்கு ஏற்றது, இதுதான் நம்முடைய காரியங்களுக்கு ஏற்ற பொருள். இது நல்ல விலை கூடுனதாக இருந்தாலும் பரவாயில்ல, இது அந்த குவாலிட்டியை கொடுக்கக்கூடிய அந்த கம்பெனி பொருள் வேணும் அப்படின்னு சில நேரத்தில் முக்கியத்துவப்படுத்தி நம்ம கேட்போம். ஏன் தெரியுமா? சில முத்திரைகளை பார்க்கும்போது அது ஒரிஜினல், இதுதான் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிடிவாதமாக வாங்குறவர்கள் உண்டு. அதே போல தான் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிற எல்லாரும் கடவுளுக்கு பிள்ளைகள் தான், எல்லாரும் ஊழியம் செய்யக்கூடியவர்கள் தான், எல்லாரும் தேவனுக்கு ஏற்றவர்களாக சிலர் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு அவர்கள் எல்லாவற்றை விட நம்ம மேலே ஒரு முத்திரையை பதிச்சு, நம்ம மேலே ஒரு அடையாளத்தை போட்டு அநேக மக்கள் அந்த அடையாளத்தை கண்டு, அந்த முத்திரை கண்டு நம் பக்கம் வரும்படி கர்த்தர் செய்ய போகிறார். அது என்ன முத்திரை வைக்க போறார்? நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றின் மேலும் கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். அப்ப இந்த ஒரு அடையாளம் யார் மேல இருந்தது என்றால் ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதன் மேல் இருந்தது. யாரு கண்டுபிடிச்சா? புறஜாதி தேசத்தாய் இருக்கிற ஒரு ராஜா கண்டுபிடிக்கிறான். ஆமென். இந்த மாசத்துல உங்க வீட்டில் உள்ளவங்க உன்னை கண்டுபிடிக்க போறாங்க, உங்க கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை. உங்க தெருவில் இருக்கிறவங்க கண்டுபிடிக்க போறாங்க, உங்க கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை. உங்க கிராமத்தில் இருக்கிறவங்க கண்டுபிடிக்க போறாங்க, உங்க பட்டணத்தில் இருக்கிறவங்க கண்டுபிடிக்க போறாங்க, உங்க கூட பழகிறவங்க கண்டுபிடிக்க போறாங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார்.
ஆமென். கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் என்பதை அவங்க அடையாளம் என்ன செய்ய போறாங்க, கண்டுபிடிக்க போறாங்க. ஆமென். அப்போ எத்தனை பேர் இந்த உலகத்தில் இருந்தாலும் கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகள் இந்த உலகத்துக்கு அடையாளப்படுத்தி காட்ட விரும்புகிறார். உங்களை ஆண்டவர் அடையாளப்படுத்தி காட்ட விரும்புகிறார். இந்த மாசத்துல உங்க கூட நான் இருக்கிறேன், என் வல்லமும் கூட இருக்கிற என்பதை அநேகர் காணக்கூடிய அளவுக்கு கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். அப்ப இந்த ஆபிரகாம் கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை ஆபிரகாம் எங்கும் சொல்லிக் கொண்டு அலையவில்லை. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும், ஆபிரகாம் செய்கிற காரியங்களிலே ஒவ்வொன்றிலும் அவன் வெற்றி அடைகிறதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஆபிரகாமோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை அந்த அபிமெலேக் என்கிற ஒரு புறஜாதி ராஜா கண்டுபிடித்தான். ஆமென். இன்னைக்கு உங்க கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை அநேகர் காண போகிறார்கள். ஆமென். வேதத்தில் ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்கிறது. யோவான் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். யோவான் புஸ்தகம் அதனுடைய 3வது அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். யோவான் அதனுடைய 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். யாரா ஒருத்தர் வாசிப்போமா? அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை ஒரு யூதருக்கு அதிகாரியாக இருக்கிற ஒரு மனிதன் அல்லது ஒரு போதகனாக இருந்த ஒரு மனிதன், பரிசேய இனத்தைச் சேர்ந்த ஒரு மனிதன் இயேசுவின் இடத்துல ஒரு நாள் ராக்காலத்தில் வருகிறான். இயேசுவை பார்த்து சொல்லுகிறான், ஒருவனிடத்தில் தேவன் இராவிட்டால், ஆமென், இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய முடியாது. ஆகவே நான் கண்டுபிடித்து விட்டேன், தேவன் உம்மோடு கூட இருக்கிறார். தேவன் உம்மோடு கூட, நீர் தேவனிடத்திலிருந்தான் வந்தவர் என்பதை நான் அறிந்து கொள்ளுகிறேன். காரணம், ஒரு மனிதனோடு கடவுள் இல்லாவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை என்ன செய்ய முடியாது. அப்போ கரெக்டாக கண்டுபிடிக்க நான் பாருங்க, கடவுள் அல்லது தேவன் இந்த இயேசுவோடு கூட இருந்தார். மனுஷீகமாக இந்த பூமியிலே மனிதனாய் காட்சியளித்த அந்த இயேசுவோடு கூட பிதாவாகிய தேவன் இருந்தார் என்பதை ஒரு பரிசேயன் கண்டுபிடிக்கிறான், ஒரு போதகன் கண்டுபிடிக்கிறான், ஒரு யூதருக்கு அதிகாரி இருக்கிற மனிதன் கண்டுபிடிக்கிறான், உம்மோடு கூட தேவன் இருக்கிறார். நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா கடவுள் ஒரு மனிதன் கூட இருந்தாதான் இப்படிப்பட்ட அற்புதங்களை எல்லாம் செய்ய முடியும். அப்படின்னா இந்த மாதத்தில் கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் என்பதற்கு என்ன அடையாளம்? உங்கள் வாழ்க்கையிலையும் உங்கள் வாழ்க்கை மூலமாகவும் அநேகருக்கு அற்புதம் நடக்க போகிறது. அல்லேலூயா. நீங்களும் அற்புதமாக மாற போறீங்க. உங்கள் மூலமாக அநேகருக்கு அற்புதங்கள் என்ன செய்ய போகுது, நடக்க போகுது. அந்த அற்புதங்களை பார்க்கும்போது ஜனங்கள் சொல்ல போறாங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறாங்க. இந்த சபையை பார்த்து அநேகர் சொல்ல போற, இந்த சபையில் தேவன் இருக்கிறார். இந்த சபையில் நடக்க போற அடையாளங்களை அற்புதங்களையும் பார்த்து அநேக மக்கள் சொல்ல போறாங்க, கர்த்தர் இந்த சபையோடு கூட இருக்கிறார், இந்த சபையில் தேவன் இருக்கிறார் என்பதை அநேக மக்கள் அறிந்து இங்கே வர போறாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் அதை செய்ய போறார். இன்னொரு வசனத்தை கூட நம்ம எல்லாரும் படிப்போம், வாசிப்போம். ஆதியாகம புஸ்தகம் 39ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனிக்கும்படி கேட்கிறேன். ஆதியாகமம் 39 2, 3 வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டில் இருந்தான். கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. அல்லேலூயா. யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். நல்லா கவனிங்க. யோசேப்பு என்கிற ஒரு மனிதன், அவன் தன்னுடைய சொந்த வீட்டில் இருந்து அடிமையாக இந்த எகிப்து தேசத்திலே போத்திப்பார் என்கிற மனிதனுடைய வீட்டிலே ஒரு அடிமையாக கொண்டு வரப்படுகிறான். விலை கொடுத்து வாங்கி அடிமையாக அந்த வீட்டுக்கு வருகிறான். அப்படி வந்த நேரத்தில் என்ன நடக்கிறது? கர்த்தர் இந்த யோசேப்போடு கூட இருக்கிறார் என்பதை அந்த எஜமான் பார்க்கிறான். சொல்லி எஜமான் பார்க்கிறான். ஏன், எப்படி கண்டுபிடிச்சான்? கடவுள் இந்த யோசேப்போடு கூட இருக்கிறார் என்பதை இந்த எஜமான் எப்படி கண்டுபிடிக்கிறான், இந்த போத்திபார் எப்படி கண்டுபிடிக்கிறான் அப்படின்னா சொல்லுகிறான் பாருங்க, அவன் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்பதும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் என்ன செய்கிறார், வாய்க்க பண்ணுகிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில காரியங்கள் சக்சஸா ஆகுது அப்படின்னா அதுக்கு பின்னாடி யார் இருக்கிறா?
கர்த்தர் இருக்கிறார். இந்த மாதத்தில் உங்க வாழ்க்கையில நிறைய விஷயம் சக்சஸா நடக்க போகுது. அதை பார்த்து மற்றவங்க சொல்ல போறாங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார், கர்த்தர் உங்க கூட இருக்க போறார், இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் என்பதற்கு என்ன அடையாளம் அப்படின்னா, நீங்கள் செய்கிற காரியங்கள் வாய்க்கும். இந்த மாதத்தில் நீங்கள் செய்கிற காரியம் வாய்க்கும், அது சக்சஸாக மாறும். நிறைய விஷயம் நீங்க கடந்த நாட்களில் நீங்க தோற்று போயிருக்கலாம், ஆனா இந்த மாசத்துல தோல்வி என்பது உங்களுக்கு இல்லை. வசனம் சொல்லுகிறது, யோசேப்பு கர்த்தர் கூட இருந்தனால அவன் காரிய சித்தி உள்ளவனா, வெற்றி உள்ளவனாய் மாறி இருக்கிறான். தோல்வி என்பது இனி இல்லை. அல்லேலூயா. இந்த மாதத்தில் தோல்வி இல்லை. நமக்கு செய்கிற காரியம் சக்சஸா மாறும், வெற்றியாக மாறும். அதனால எதை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டாம், கர்த்தர் சக்சஸாகவே மாற்றி தர போறார். ஆமென். அதோடு மாத்திரமல்ல, அந்த எஜமான் பார்க்கிறாரு, இவன் கூட கர்த்தர் இருக்கிறாரு, இவன் செய்கிற எல்லாம் வாய்த்து கொண்டே போகிறது. அப்படி என்றால் இவனுக்கு நாம் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று சொல்லி உடனே ஒரு காரியம் செய்கிறான். பாருங்க என்ன சொல்லுகிறான், அவனை தன்னுடைய வீட்டுக்கு விசாரணைக்காரனாக மாற்றுகிறான். தன் வீட்டுக்கு எல்லா காரியத்தையும் அவன் வசமாக என்ன செய்தான், ஒப்பு கொடுக்கிறான். நிறைய பொறுப்புகள் நம்ம தேடி வரப்போகிறது. ஆமென். நிறைய பொறுப்புகள் நம்மளை தேடி வரப்போகிறது. இந்த மாதத்தில் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் என்பதுக்கு என்ன அடையாளம், நிறைய பொறுப்புகள் நமக்கு தேடி வரப்போகிறது. ஆமென். அல்லேலூயா. போனது அடிமை, ஆனால் இருந்தது ஒரு ஆளுமை. ஆமென். அப்போ இந்த மாதத்தில் ஆரம்பத்தில் நீங்கள் ஒரு அடிமையை போல வந்திருக்கையா, ஒன்றுமே இல்லையா அப்படின்னு நினைக்கலாம். இல்லை, இந்த மாதத்தில் ஒருவேளை நீங்கள் அப்படி துவங்கியிருந்தாலும் இந்த மாதத்தோட நிறைவு பகுதி எப்படி வரும் அப்படின்னு சொன்னால் ஒரு வெற்றி அடையும், சக்ஸஸாக மாறும். நிறைய காரியங்கள் கையில் ஆண்டவர் கொடுக்க போறார், உங்களை நம்பி கொடுக்க போறார். அநேகர் அதை பார்க்க போறாங்க. ஆமென். அல்லேலூயா. அதை தான் இந்த மாதம் செய்ய போறார். அப்போ ஆபிரகாம் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் அவன் கூட இருந்தார். அது மாத்திரமே, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தபோது தேவன் அவரு கூட இருந்தார். ஆமென். யோசேப்பு ஒரு வீட்டுக்கு அடிமையாக தான் போனா, கர்த்தர் அவன் கூட என்ன செய்தார், இருந்தார். இதே மாதிரி நிறைய வசனங்கள் நமக்கு இருக்கிறது. இதெல்லாம் நம்ம நாளைக்கு ஆராதனை நம்ம நினைச்ச போகிறோம், நம்ம தியானிக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம எல்லோரும் எழுந்திருந்து தேவ சமூகத்தில் நம்ம ஜெபிப்போமா? எல்லோரும் எழுந்திருப்போம். ஆண்டவரே, இன்றைக்கி நீர் கொடுத்த நல்ல வசனத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. என் காரியங்களெல்லாம் நீர் வாய்க்க பண்ண போகிறீர், என் கூட நீர் இருக்கிறீர் என்பதை அநேக மக்கள் அறிய போகிறாங்க. மோசையோடு கூட கர்த்தர் சொன்னா, நான் உன்னோடே கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று. ஆமென். நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று கர்த்தர் பயங்கரமான காரியங்களை நம் மூலமாக செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுங்க, நீங்கள் என் கூட இருக்கிறீங்கப்பா. இதுவரைக்கும் எனக்கு மட்டும் தான் தெரிஞ்சது நீங்கள் என் கூட இருக்கிறேன்னு சொல்லி. இனி என் குடும்பத்துக்கு தெரியணும், என் மனைவிக்கு தெரியணும், என் புருஷனுக்கு தெரியணும், என் பிள்ளைகளுக்கு தெரியணும். அவங்கெல்லாம் என்னை பார்த்து கர்த்தர் கூட இருக்கிறார், கர்த்தர் கூட இருக்கிறார். ஒரு தேவதூதன் மரியாளை பார்த்து சொன்னாரே, நீ கிருபை பெற்றவள், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். தூதனே கண்டுபிடிச்ச ஆண்டவரே, மரியாள் கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை தூதன் கண்டுபிடித்தான். கண்டுபிடிச்ச ஆண்டவரே, காரணம் அவ வாழ்க்கையில கிருபை வெளிப்பட்டது. இன்னைக்கு எங்க வாழ்க்கையில கிருபை வெளிப்படணும், அற்புதம் நடக்கணும், காரியம் வாய்க்கணும். ஆண்டவரே, அநேக மக்கள் எங்கிட்ட நிறைய பொறுப்புகளை ஒப்பு கொடுக்க போறாங்க. கர்த்தர் கூட இருக்கிறார் கண்டுபிடிக்க போறாங்க. என்னை அடையாளப்படுத்தும் ஆண்டவரே, என்னை அடையாளப்படுத்தும் ஆண்டவரே. என் குடும்பத்துக்கு என்ன அடையாளப்படுத்தும், என் தெருவுக்கு என்ன அடையாளப்படுத்தும், இந்த கிராமத்துக்கு பட்டணத்துக்கு என்ன அடையாளப்படுத்தும். எங்களை அடையாளப்படுத்தும், எங்க சபையை அடையாளப்படுத்தும், எங்க ஊழியத்தை அடையாளப்படுத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வாயில திறந்து சொல்லுங்க, எங்களை அடையாளப்படுத்தும், எங்க தொழிலை அடையாளப்படுத்தும் ஆண்டவரே. நாங்க செய்கிற காரியங்களை அடையாளப்படுத்தும் ஆண்டவரே. வாயில திறந்து சொல்லுங்க, கர்த்தர் அடையாளப்படுத்த விரும்புகிறார். உங்க மேல ஒரு முத்திரை வச்சு ஆமீன் அநேகரை காண செய்ய போகிறார். அநேகரை ஆமீன் உங்களை தேடி வர வைக்க போகிறார். அந்த விஷயம் வாழ்க்கையில் நடக்கணும் ஆண்டவரே. என்னை அடையாளப்படுத்தி காட்ட ஆண்டவரே. என் கூட நீங்க இருக்கிறீ என்பதை எனக்கு மட்டும் தெரியும் ஆண்டவரே. ஆனால் என் குடும்பத்துக்கு தெரியாம போயிடுச்சப்பா, என் சபைக்கு தெரியாம போயிடுச்சு ஆண்டவரே, என் ஜனத்துக்கு தெரியாம போயிடுச்சு, என் சத்துருக்கு தெரியாம போயிடுச்சு. ஆனா இனி எல்லாரும் அதை அறிக்கையிடணும், கர்த்தர் கூட இருக்கிறார் என்பதை. ஒரு ஈசா கிட்ட வந்து எதிராளிகள் சொன்னாங்க, கர்த்தர் கூட இருக்கிறா, அதனால உன்னை உடன்படிக்கை பண்ண வந்தோன்னு சொல்லி. ஆண்டவரே, எங்களை தேடி வரணும் ஆண்டவரே, கர்த்தர் கூட இருக்கிறா, ஆகவே நான் உங்களோட ஒப்பந்தம் பண்ண வந்தேன்னு சொல்லி வந்தாங்க ஆண்டவரே. எங்க கூட நீங்க இருக்கிறத அடையாளப்படுத்தும் ஆண்டவரே. அநேகர் தேடி வரட்டும் ஆண்டவரே.
கொஞ்சம் சத்தமா ஜோம் பண்ண கொட்டாய் வராது. வாய் திறந்து ஜோம் பண்ணுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சத்தமா ஜோம் பண்ணுங்க. வாயில திறந்து ஜோம் பண்ணுங்க. ஆண்டவரே என்னை அடையாளப்படுத்தும். இது வந்து ஜெபமா இருக்கட்டும். ஆண்டவரே நான் எங்கெல்லாம் அவமானப்பட்டனோ, எங்கெல்லாம் நான் கைவிடப்பட்டனோ, அங்கெல்லாம் நீர் என் கூட இருக்கிற நிரூபிக்கணும் ஆண்டவரே. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை தூக்கி அக்கினி சூழலில் தூக்கி போட்டாங்க. ஆனா நான்காவது ஒரு நபராக அங்கே நீர் உலாவினீர். ராஜா அறிந்து கொண்டான், கர்த்தர் இவங்க கூட இருக்கிறார், கர்த்தர் இவங்க கூட இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டான். ஆண்டவரே என் ஜனங்கள் அறியணும் ஆண்டவரே, எனக்கு வரக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலையும் என் கூட இருக்கிறவன் நிரூபிச்சு காட்டு ஆண்டவரே. நான் அதை விசுவாசிக்கிறேன். அந்த தைரியத்தோடு தான் நான் போக போறேன். என்னை அடையாளப்படுத்த போகிறேன், என்னை அடையாளப்படுத்த போகிறேன். என் குடும்பத்தை, என் பிள்ளைய நீர் அடையாளப்படுத்தி காட்டணும். எங்க சபையை நீங்க அடையாளப்படுத்தி காட்டணும் ஆண்டவரே. எங்க ஊழியத்தை அடையாளப்படுத்தி காட்டணும் ஆண்டவரே. இப்படிக்கு இந்தியா ரிவைவல் மினிஸ்ட்ரீஸ், குருவன்கோட்டை, ஆலங்குளம், மயமான், குறிச்சி.